Good morning students. Easy Accounts Official 11th 12th இந்த சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குறிப்பேட்டு பதிவுகளும் பொன்னான விதிகளும். என்ன மிஸ் இது என்ன சொல்லிக் கொடுக்க போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வந்து இந்த குறிப்பேட்டு பதிவுகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு சொன்ன பிள்ளைங்களுடைய கருத்துக்களை பார்க்கும்போது குறிப்பேட்டு பதிவுகள் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ ஏன் கஷ்டமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைங்களுக்கு பொன்னான விதிகள் புரியலை. பொன்னான விதிகள் புரிஞ்சாலும் அதை எப்படி மிஸ் அப்ளை பண்ணுறது, எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் கேட்குறாங்க. அப்போ முதல்ல விதிகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். முதல்ல பொன்னான விதிகள், அந்த பொன்னான விதிகளுக்கும் குறிப்பேட்டுக்கும் என்ன சம்பந்தம், எப்படி நம்ம இதை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல பொன்னான விதிகளை நீங்கள் மனப்பாடம் பண்ணுங்க. அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொன்னான விதிகளை எழுதி காட்டுறேன். முதல்ல மால்சார் கணக்கு. இதில் என்ன அப்படின்னா பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவு வைக்க. அடுத்தது சொத்து கணக்கு. உள் வருவதை பற்று செய்க, வெளி செல்வதை வரவு வைக்க. அடுத்தது பெயரளவு கணக்கு. செலவுகளையும் நட்டங்களையும் பற்று வைக்க. வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு வைக்க. இதுதான் பொன்னான விதி. இது வந்து முதல்ல வந்து குறிப்பேடு தான் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். நீங்கள் மாணவர்களாகிய நீங்கள் தான் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த பொன்னான விதியை முதல்ல நல்லா மனப்பாடம் பண்ணிக்கணும். சரி, இது எப்படி மிஸ் மனப்பாடம் பண்ணுறது, இதில் என்ன, எது சொத்து, எது பெயரளவு, எது ஆள்சார், இதுவே எங்களுக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கு மிஸ். இதை முதல்ல எங்களுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னா முதல்ல நம்ம வாழ்க்கையில் எது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா சொத்து. ஸோ அதை முதல்ல உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்க அப்படின்னா இந்த சொத்து அப்படிங்கிறது என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா பாருங்க. இப்போ சொத்து அப்படின்னா என்ன, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க சொத்து அப்படின்னா நம்ம அப்பா வாங்குறது, அம்மா வாங்குறது, வீடு, நிலம். ஸோ இதுதான் நம்ம நடைமுறையில் சொத்துன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ நீங்கள் முதல்லாம் சொத்து அப்படின்னா என்னென்னலாம் சொத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறைகலன், கட்டிடம், நிலம், இயந்திரம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சரக்கிருப்பு. அடுத்தது ரொக்கம். அடுத்தது வங்கி ரொக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரதிக்குரிய மாற்றுச்சீட்டு. ஸோ இது எல்லாமே வந்து சொத்து தான்ப்பா. நீங்கள் வந்து எதெல்லாம் நம்ம குடும்பத்துக்குள்ளே வருதோ, நிறுவனத்துக்குள்ளே வருதோ, அது எல்லாமே சொத்து தான். ஓகேவா? அப்புறம் பொறுப்புனா என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. கூடவே இதையும் நீங்கள் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கோங்க. நிறுவனம் யாருக்கெல்லாம் திருப்பி தர வேண்டிய கடமை இருக்கோ, புரியுதா? அது ஓனராக இருக்கட்டும், உரிமையாளராக இருக்கட்டும், இல்லை கடன் வாங்கினவங்களா இருக்கட்டும், கடன் நமக்கு கொடுத்தவங்களா இருக்கட்டும், எதெல்லாம் நிறுவனம் மற்றவங்களுக்கு திருப்பி தரணும் அந்த மாதிரி கடமைகள்லாம் என்ன இருக்கோ அதெல்லாம் பொறுப்புப்பா. ஸோ இப்பயே நீங்கள் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடன், இது யார் கொடுப்பா? கடன் நீந்தோர். அப்போ அவங்களும் நமக்கு பொறுப்பு தான், கண்டிப்பாக நம்ம திருப்பி கொடுக்கணும். அடுத்தது செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு.
அடுத்தது வங்கி கடன். ஸோ இதெல்லாம் பொறுப்பு. ஓகேவா? இப்போ இதெல்லாம் யார் நமக்கு இந்த சொத்து, இதெல்லாம் இந்த பணம், இதெல்லாம் யார் நமக்கு தருகிறார்கள்? இதெல்லாம் எப்போ வந்து உள்ளார வருதோ, புரியுதா? இந்த சொத்தெல்லாம் நமக்கு உள்ளார வந்துச்சுன்னா, இப்போ உள்ளார ஒரு சொத்து உள்ளார வருதுனாலே நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போ அதெல்லாம் உள்ளார வருது அப்படின்னாலே பற்று வச்சுக்கணும். ஓகேவா? உள்ளார வந்துருச்சு அப்போ பற்று அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ சொத்து விதி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். உள் வருவதை பற்றுவை. என்ன மிஸ் உள்ளார வரும் அப்படின்னா இதெல்லாம் உள்ளார வரும். இந்த சொத்தெல்லாம் உள்ளார வரும். அப்போ உள்ளார வந்துச்சுனாலே பற்று. அப்போ வரவுனா என்ன மிஸ்? இதெல்லாம் நம்மளை விட்டு வெளியில போகுது அப்படின்னாலே வரவு. ஓகேவா? இந்த சொத்தெல்லாம் நம்மளை விட்டு நம்ம நிறுவனத்தை விட்டு வெளியில போணுச்சு அப்படின்னாலே என்ன சொத்து வெளியில போகுது? ஸோ அதெல்லாம் நமக்கு வரவு. ஓகேவா? இது உங்களுக்கு புரிஞ்சுதான் பாருங்க. சொத்து கணக்கு அப்படிங்கிறது உள் வருவதை பற்றுவை, வெளி செல்வதை வரவை. இதாங்க சொத்து. இந்த சொத்தெல்லாம் உள்ளார வந்துச்சுன்னா பற்று. இந்த சொத்தெல்லாம் நம்மளை விட்டு வெளியில போணுச்சுன்னா வரவு. ஓகேவா? இது சொத்து கணக்கு. அடுத்தது ஆள்சார் கணக்கு. பெறுபவரை பற்றுவை, தருபவரை வரவை. ஓகேவா? இப்போ யார் மிஸ் இதெல்லாம் பெறுபவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாருக்கெல்லாம் பணம், நிலம், இயந்திரம், இந்த சொத்து, இந்த பொறுப்பு, இதெல்லாம் யாருக்கெல்லாம் நம்ம கொடுக்குறோமோ, யாரெல்லாம் நம்ம கிட்டேருந்து வாங்குறாங்களோ அவங்க பெறுபவர். ஒரு நம்ம கூட பெறுபவராக இருக்கலாம். இப்போ வந்து அருள்ங்கிறவங்க நமது நிறுவனத்திற்கு 10,000 ரூபா கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் வந்து பெறுபவர். புரியுதா? அப்போ உள் வருவதை பற்றுவைன்னு சொத்து உள்ளார வந்துடும். இதுவே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க தான் பெறுபவர். இப்போ அருளுக்கு 10,000 செலுத்தியது அப்படின்னா அருள் தான் பெறுபவர். அருள் கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு வரவு. ரொக்கம் சொத்து வெளில போகுது இல்லையா? அப்போ வரவு. யார் பெறுகிறாங்களோ அவங்க பெறுபவர். ஓகேவா? இப்போ சொத்து, நிலம், இயந்திரம் எல்லாமே, சரக்கிருப்பு எல்லாமே யார் நம்மகிட்டேருந்து வாங்குறாங்களோ அவங்க பெறுபவர். இதுமாதிரி அவங்க நம்மக்கிட்ட நம்ம நேரடியாக நம்மகிட்ட கொடுக்கலனாலும் நம்ம அக்கௌண்ட்டில் போட்டு விடுறாங்க இல்லையா? அப்போ நம்ம வங்கி பெறுபவர். ஓகேவா? அப்போ ஆள்சார் கணக்கில் யார் யாரெல்லாம் வருவா? ஒரு நிறுவனமாக இருக்கலாம், ஒரு நபராக இருக்கலாம், ஒரு வங்கியாக இருக்கலாம். இவங்க எல்லாம் வந்து நம்மக்கிட்டேருந்து பணம் வாங்கினாங்க அப்படின்னா அவங்க பெறுபவர். யாராவது நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம பெறுபவர். யார் அதை தர்றாங்களோ அவங்க தருபவர். ஓகேவா? ஒரு 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 பொருளையோ, சொத்தையோ, காசையோ, பணத்தையோ யார் வந்து பெறுகிறார்களோ அவங்க பெறுபவர். யார் அதை தருகிறாங்களோ அவங்க தருபவர். ஏதாவது கணக்கில் ஒரு பெறுபவர் வரலாம், இல்லைன்னா ஒரு தருபவர் வரலாம். ஓகேவா? இப்போ அரைகலன் ஏ நிறுவனத்திடமிருந்து வாங்கியது. அரைகலன் ஏ நிறுவனத்திடமிருந்து வாங்கியது. இப்போ அரைகலன்கிறது சொத்து கணக்கில் வந்துடும். அப்போ உள் வருவதை பற்றுவை. ஏ நிறுவனத்திடமிருந்து வாங்கியது. அப்போ அந்த அரைகலனை யார் தரா? ஏ நிறுவனம் தானே தராங்க. அப்போ ஏ நிறுவனம் வந்து தருபவர். ஓகேவா? அப்போ ஏ நிறுவனம் வந்து யாரு? தருபவர். அப்போ ஒரு சொத்து, ஒரு ஆள்சார். இப்போ வந்து எல்லாமே ஒரு இதில் தான் வருமா மேஸ் அப்படின்னா அப்படி கிடையாது. 6 இருக்கு இல்லையாம்மா? இந்த 6லையும் எது வேணா பற்று வரலாம், எது வேணா வரவு வரலாம். இப்போ இந்த 3 பற்றுல எந்த பற்று வேணாலும் ஒரு நடவடிக்கையில் வரலாம். அதே இந்த 3 வரவில் எந்த வரவு வேணாலும் ஒரு நடவடிக்கையில் வரலாம். ஒரே பற்று ஒரே வரவு தான் வரணும்னு, ஒரே கணக்கு தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஆள்சாரில் பற்று வரலாம், பேரளவில் வரவு வரலாம். சொத்துல பற்று வரலாம், பேரளவில் வரவு வரலாம். ஸோ இப்போ மாற்றி மாற்றி இதில் கணக்கில் வரும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதில் தான் நம்ம திறமையே இருக்குது. ஸோ அதை நம்ம கொஞ்சம் நம்ம பழகிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும். யாருக்கும் கணக்கு வராது அப்படிங்கிற ஒரு இதே கிடையாதுமா. கணக்கு எல்லாருக்கும் வரும். நம்ம பயிற்சி மட்டும்தான் முக்கியம். ஓகேவா? இப்போ நம்ம பெறுபவர் தருபவர் பார்த்தாச்சு, ஆள்சார் கணக்கு பார்த்தாச்சு, சொத்து கணக்கு பார்த்தாச்சு. இப்போ பெயரளவு. இந்த பெயரளவுனா என்ன மிஸ்? பெயரளவுன்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் எப்படி மிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் எதெல்லாம் செலவோ, இப்போ செலவுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ வாடகை கொடுக்கறது, ஒருத்தவங்களுக்கு வட்டி கொடுக்கறது, ஒருத்தவங்களுக்கு கழிவு கொடுக்கறது, அடுத்து தள்ளுபடி கொடுக்கறது. ஸோ இப்போ ஒரு நிறுவனத்தில் இப்போ கொள்முதல் செய்தது, அடுத்து பார்த்தீங்கன்னா கூலி கொடுக்கறது, இப்போ சம்பளம் கொடுக்கறது. ஸோ இது எல்லாமே நிறுவனத்தை பொறுத்தவரை செலவு. இந்த மாதிரி செலவுகள்லாம் நிறுவனம் செஞ்சுருக்கு அப்படின்னாலே அதெல்லாம் பற்று. ஓகேவா?
இந்த மாதிரி ஒரு நிறுவனம் செலவு செஞ்சிருக்கு அப்படின்னாலே எதெல்லாம் நிறைய செலவுகள் இருக்குமா, அந்த விதிகளில் இருக்கு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா புக்கை பார்த்தா உங்களுக்கு தெரியும், அதில் எல்லாமே செலவு தான். இது ஒரு நிறுவனம் செய்யக்கூடிய செலவுகள் அதெல்லாம் பற்று. அதே மாதிரி வருமானங்கள் அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து கழிவு பெற்றது, தள்ளுபடி பெற்றது, பங்காதாயம் பெற்றது, அடுத்தது வட்டி பெற்றது, இது மாதிரி நிறைய வருமானங்கள் நிறுவனத்துக்கு இருக்குமா. அடுத்தது இந்த விற்பனை எல்லாம் நமக்கு வருமானம் தான். அப்போ செலவுகளையும் நட்டங்களையும் பற்று வைங்க. அப்போ ஒரு நிறுவனத்தில் நமக்கு வந்து எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா, ஒரு நிறுவனம் செலவுகளில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ அதை தான் நம்ம வந்து கவனமாக வச்சுக்கணுன்றதுனால அதை பற்றில் கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம கண்ட்ரோலாக இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வருமானம் வருன்றதுனால வருமானத்தை நமக்கு வரவு வச்சுருக்காங்க. ஓகேவா? இப்போ இது உங்களுக்கு இதை நீங்கள் திரும்ப திரும்ப போட்டு கேட்டுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு குறிப்பேடுங்கிறது ஒரு பெரிய எளிமையாக இருக்கும். இதோட நான் உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயமும் சொல்லித்தரேன். இந்த குறிப்பேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஏங்குறவங்க கடன் அட்டை, பற்றட்டை, வரவட்டை, எடுப்பட்டை, காசோலை, வங்கி, நிகழ்நேர மொத்த தீர்வகம், நிலை அறிவுறுத்தல், தானியங்கி பணம் வைப்பு இயந்திரம். ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் போட்டு இது மூலயமா ஏன் நமக்கு பணம் செலுத்தியிருக்காரு அப்படின்னா, இதெல்லாமே வங்கி தாம்மா. இதெல்லாமே என்னது? வங்கி. இந்த மூலயமாலாம் நமக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னா இதெல்லாம் யார் வாங்கியிருப்பான்? இவங்க மூலயமா ஏன் வந்து நமக்கு பணம் அனுப்புகிறாங்க. அப்போ இந்த பணத்தெல்லாம் யார் வாங்கியிருப்பாங்கன்னா நம்ம வங்கி, நம்மளுடைய பேங்க் வாங்கியிருக்கும். ஸோ அப்போ பெறுபவரை பற்றுவை, இது வந்து ஆள்சார் தானே, ஒரு மனுஷன் மாதிரியே இந்த வங்கி செயல்படுது இல்லையா, அதனால இந்த வங்கி தான் ஆள்சார். அப்போ பெறுபவரை பற்றுவை, இந்த வங்கி வந்து பற்று. இப்போ இன்னொன்று சொல்ல பாருங்க, இது எல்லாத்தையும் மூலயமா நம்ம அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இது இந்த வார்த்தைகள் மூலயமா நம்ம அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம இதன் மூலயமா ஏக்கு பணம் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஏ பெறுபவர், வங்கி தருபவர், வரவு வங்கி வர வைக்கும். இவற்றின் மூலயமா நம்ம வங்கி அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வங்கி தருபவராக மாறிடுவாங்க. அப்போ வங்கி கணக்கு வரவு. இப்போ ஏன் வந்து இவற்றின் மூலயமா நமக்கு பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வங்கி பெறுபவர், நம்ம வாங்கியிருக்க மாட்டோம். இவற்றின் மூலியமாலாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்திருக்கும். ஸோ அப்போ நம்ம வங்கி பெறுபவர். ஏன் இவற்றின் மூலம் நமக்கு பணம் கொடுத்தா நம்ம வங்கி பெறுபவர். நாம் இவற்றின் மூலயமா அடுத்தவங்களுக்கு பணம் கொடுத்தா இதெல்லாம் நம்ம கொடுக்க மாட்டோம், நம்மளோட பேங்க்லேருந்து போகும். ஓகேவா? இவற்றின் மூலயமா நம்மளுடைய பேங்க்லேருந்து என்ன ஆகும்? அந்த ஏக்கு போகும். ஸோ அப்போ தருபவர் யார்? வங்கி. இந்த வார்த்தைகள்லாம் இடையில வர்றதுனால உங்களுக்கு வந்து குறிப்பேடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகேவா? இந்த வார்த்தைகள் பெரிய விஷயமே கிடையாது. அதே மாதிரி பணம் வைப்பு இயந்திரம், இந்த வார்த்தை வந்தால் மட்டும் நீங்கள் அதை வங்கின்னு எடுத்துக்கூடாது, ரொக்கம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து இன்னொன்று என்ன கற்றுக்கணும் அப்படின்னா, காசோலை பெற்றால் அப்படின்னு வார்த்தை வந்துச்சு அப்படின்னா ரொக்க கணக்கு பற்று, ரொக்கம் கணக்கு பற்று. காசோலை விடுத்தால், வழங்கினால், செலுத்தினால், இதெல்லாம் வந்ததுன்னா வங்கி கணக்கு வரவு. இதெல்லாம் செலுத்தினால் வங்கி கணக்கு வரவு. ஓகேவா? காசோலை பெற்றால் ரொக்க கணக்கு பற்று, காசோலை விடுத்தால் வங்கி கணக்கு வரவு. இதெல்லாம் கொஞ்சம் க்ளூ வேணுமா? நான் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஈஸியாக குறிப்பேடை கற்றுக்கணும். ஓகேவா? ஈஸியாக என்ன பண்ணணும்? குறிப்பேடு ஈஸியாக இந்த பொன்னான விதிகளை வச்சுக்கிட்டு, இந்த பொன்னான விதிகளை நீங்கள் கற்றுக்கிட்டு குறிப்பேடை நீங்கள் போடணும். ஸோ அதுதான் வந்து உங்களுக்கு வந்து குறிப்பேடு பேரேடு போடுறதுக்கு அடிப்படை. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இன்னும் இதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள், எந்த இடத்துல உங்களுக்கு புரியலையோ எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக போட்டு காட்டுறேன். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.